வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். நிறைய பறவைகள் வந்து கீச்சிட்டு அந்த சத்தம் இங்கே காதுக்கு வேறு ராகம். அதெல்லாம் பயணம் செய்யுங்க, ட்ராவல் பண்ணுங்கள், ஹைக் பண்ணுங்கள், கேம்பிங் பண்ணுங்கள். உங்களே வந்து மாற்றிக்கொள்கிறதுக்கு ஈஸியான வழிகளில் ஒன்று தான் இந்த இயற்கை. அது ஒரு வேறு லெவல் போதை. ஒரு எடிட் ஆகினத்தில் நானும் ஒருத்தர். வேறு லெவல் சுகம் அது. பாருங்கள் எப்படி வெல்கம் பேக் டு த another வீடியோ vlog. குட் மார்னிங் கைஸ். இப்போ தான் எலிமினேன். நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் போன வீடியோ எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் வந்து இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொன்னேன்டா, உடவளவன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஃபார்ம் ஹவுஸில் தான் இருக்கிறேன். இப்படி பேசக்கொள்ளையே சூரியனும் அடிக்குது. இப்போ தான் எலிமினோம். நேற்று நைட் நல்லாவே ஃபுல்லாக பேசிக்கொண்டு இருந்துட்டு இப்போ தான் எலிமினோம். இப்போ எலும்பி நான் வந்து ப்ரஷ் பண்ண போகிறேன். அதுக்கு முந்தி இந்த இடத்துல நான் சன்ரைஸ் ஆகிற வீடியோ வந்து டைம் லேப்ஸில் எடுத்துக்கிறேன் கோப்ரோவில். அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க. அது இப்போ ட்ரோன் ஷாட்டையும் நான் போடுறேன். காலையில் நான் எடுத்தேன். இப்போ வந்து நான் ப்ரஷ் பண்ண போகிறேன். ப்ரஷ் பண்ணிட்டு வரங்காட்டியும் நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து யாராலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டு விடுங்க. அப்படின்னா அந்த சன்ரைஸ் ஆகுற அந்த அழகான பியூட்டிஃபுல்லான சீனை வந்து பார்த்துட்டு வாங்க. நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு வரேன். எப்படி ப்ரஷ் பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கையான காட்சியை பார்த்துட்டு அப்படியே ப்ரஷ் பண்ண போகிறேன். வாங்க அப்படின்னு அதே சொல்லி இந்த இடத்துல பாருங்கள் மயிலெல்லாம் கத்துது. உங்களுக்கு கேட்குதா? நிறைய பறவைகள் இந்த இடத்துல வந்து போகுது. இப்போ நான் வந்து இன்னைக்கு கிணமு இருந்துச்சு, நான் காட்டினேன். நான் அந்த கிணத்துக்கிட்ட தான் வாஷ் பண்ணுறதுக்கு போய்த்து கொண்டிருக்கிறேன். பல்லையும் தீட்டி கொண்டு பாருங்கள். இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி இந்த புட்களில் வந்து அந்த சூரிய வெளிச்சம் வந்து பட்டு தெரிக்குது. பார்த்தீங்களா? அந்த பனித்துளியெல்லாம் இங்கேருந்து பார்க்கக்குள்ள விளங்குது அழகாக. அதெல்லாம் மின்னி கொண்டிருக்குது. இந்த சைடில் சூரியன் ஊசி கொண்டிருக்குது. இப்போ அந்த ஐந்து தான் கிணமிக்குது. கிணக்கிட்ட தான் போகிறேன். குட்டி ஒஷனை பண்ணி கொண்டு அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். காட்டான் வீடியோவை முழுமையாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேயா? ஓகே. அந்த காலங்களில் வந்து இது மாதிரி நாங்கள் எல்லாம் பல்லு விளக்குறதுக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் இது மாதிரி கிணம் மாதிரி இடத்துக்கு தான் வருவோம். இந்த காலத்தில் இது மாதிரி வில்லேஜ் லைஃப்பில் செய்கிற வந்து வேறு லெவலாக இல்லை.
அப்படின்னா வாஷ் பண்ணிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. ஏர்லி மார்னிங்கே இந்த இடம் வந்து வேறு லெவல் வைப் ஒன்றுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல நிறைய பறவைகள் வந்து கீச்சிட்டு அந்த சத்தம் இங்கே காதுக்கு வேறு ராகம் அதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது வேறு லெவல் சுகம். அதே மாதிரி இந்த இடத்துல நிறைய பறவைகள் வந்து 6 மணிக்கே வந்துருச்சு. இப்போ டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 7:20 ஆகுது. 6 மணிக்கே இந்த இடத்துல எல்லாம் பறவைகள் எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு விலங்குதான் இருக்குது பாருங்கள். குட்டி குட்டி நீர்த்துளிகள் தானே பார்த்தீங்களா, பனித்துளிகள் வந்து இன்னும் விலகாமல் அப்படியே இருக்குது. இப்போ இந்த சைடில் சூரியன் படக்கொலை பாருங்கள், சூரியன் படக்கொலை அதெல்லாம் அப்படியே இல்லாமல் ஆயிரும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அழகான ஒரு காட்சி ஒன்று தான். இதெல்லாம் கிராமப்புறங்களை மட்டுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. டவுன் சைட்லாம் இதெல்லாம் கிடக்கா. கட்டாயம் நீங்களும் வாழ்க்கையில் ஒரு முறை சரி இது மாதிரி வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் வேர்த் ஆகிக்கும். பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது, அந்த சூரிய ஒளிக்கு அப்படியே வெயிட் பண்ணி கொண்டிருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாகவே அந்த பனிகள் விலங்குதான் இருக்குது. நான் ஃபோனில் எடுத்தேன்னு சொன்னால் உங்களுக்கு அழகாக இருக்கும். இந்த மெக்ரோ இதில் போட்டு எடுத்தால் இந்த பனித்துளிகள் வந்து வேறு லெவல் அழகாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, நான் சொன்னேனே அந்த பனிகள் வந்து புத்தரையில் வந்து விழுந்து வேறு லெவலாக இருக்குதுன்னு சொல்லி, அதை நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. விலங்குதா எவ்வளோ ஒரு அழகான காட்சின்னு சொல்லி. நிறைய பேர் இதெல்லாம் ருசித்து பார்த்துருக்க மாட்டீங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த ஒவ்வொரு பனித்துளிகளும் வேறு லெவலில் இருக்குது தானே, குட்டியா அழகா. அதெல்லாம் சூரிய ஒளி படக்குள்ள மின்னுது இந்த இடமெல்லாம். பாருங்கள், உங்களுக்கு அப்படியே எடுத்து காட்டுறேன். இறங்குதா எவ்வளோ அழகான முறையில் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இதுவும் ஒரு இயற்கையிட ஒரு அழகான விஷயம் தான் இது. மினுங்குதா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதோ இப்படி செஞ்சு பாருங்க. இதோ கையெல்லாம் பார்த்தீங்களா, அந்த அளவு பனி. இப்போ அப்படியே கொலக்கட்டுக்கு ஏறிடுவோம். அப்பா வேறு லெவல். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த இடம். அதே போல் இந்த சைடில் நிறையா கொக்குகள் எல்லாம் இந்த குளத்துக்கு அப்படியே வந்துருச்சு. பாருங்கள், இங்கே ஒரு நாட்டி ஃபுல்லாக இப்படி பூக்கள் நாட்டிக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். சூரிய ஒளி சன் பார்த்து எடுக்கிற மாதிரி விட்டமின் டி எடுத்து கொண்டிருக்கிறோம். வேறு லெவல் பிளேஸ் ஒன்று இது. உண்மையிலுமே அமேசிங் வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். இன்றைக்கி இந்த இடத்த விட்டு போகிறோம், அதுதான் ரொம்ப கவலையாகிது. ஏன்னா நான் ஃபார்ம் லைஃப்பில் வந்து 2வது வீடியோ. ஒன்றாவது வந்து காடு வெளிக்கந்தல் இருக்கக்கூடிய என்னோடய முன்சிபலோட ஃபார்ம் ஹவுஸுக்கு போயிட்டுருந்தேன். இப்போ வந்து சதர்ன் சைட் இலங்கையில் தெற்கு பகுதியில் இருக்கிற இந்த உடோலன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறேன். இதே ஃபுல் வீடியோ நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகான ஒரு இடம் ஒன்று தான், வேறு லெவல். அப்படியே போயிட்டு பிளேன் டீ ஊற்றிப்பாங்க, அதையும் குடிச்சிட்டு அடுத்த கட்டமாக என்னென்ன செய்கிறோம், இங்கேருந்து எப்படி போகிறோம்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறோம். நான் இன்றைக்கி வீட்டுக்கு போகிறேன். இப்போ ரத்னபுரை போயிட்டு ரத்னபுரையிலேருந்து அப்படியே கலைவிலே தான் போகிறேன். அப்போ மாட்டையும் என்னென்ன கொண்டு வரேன்னு சொல்லி வீடியோ கட்டாயம் ஸ்கிப் பண்ணாமல் இன்னைக்கு பாருங்கள். கைஸ், நான் திருப்பி வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டேன். இன்னைக்கு இருந்து போகிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா காதுக்கும் கண்ணுக்கும் அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ் ஆகிக்குது இந்த இடத்துல. காதுக்கு ஏன் அப்படி ரிலாக்ஸ் ஆகிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல வார அந்த பறவைகளோட கீச்சி சத்தம், ஒரு பறவைகள் கத்துது, வேறு லெவல் ஆகிக்குது. அது கண்ணுக்கு ஏன் குளிர்ச்சி ஆகிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல மரங்கள் அதே போல் அந்த பறவைகள் மலைத்தொடர்கள் விளங்குது, அதை பார்த்து கொண்டு இருக்கிறதா. பாருங்கள் எங்கே இருக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். ஒரு குட்டி கல்லொன்னில் தியான நிலையில் உட்காந்து இப்படி வியூவை பார்த்து கொண்டு இருக்கிறேன். குளம் இருக்குது, அந்த சைடில் அப்படி பறவைகள் வந்துட்டு போகுது, இந்த சைடாலேயும் பறந்து போகுது, இந்த சைடில் சூரியன் வச்சு வந்து கொண்டிருக்குது. வேறு லெவல். இந்த வியூவை பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு பிளேட்டையும் குடிக்கிறோம். வேறு லெவல். இயற்கையை ரசிக்கிறதுல எவ்வளோ வகையான விடயங்கள் இருக்குது. இதுவும் ஒரு போதை தான் உண்மையிலுமே. வேறு லெவல்.
நீங்களாம் ஃபோனுக்கு எடிட் ஆகிக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இதை மாதிரி இயற்கையான வீடியோங்களுக்கு வந்து எடிட் ஆகுங்க. வேறு லெவல் சுகம் அது. ஃபோன் மட்டும் இல்லை, போதைய வஸ்துக்கு நீங்கள் வந்து எடிட் ஆகிக்கிறீங்கன்னு சொன்னாலும் இதை மாதிரி பயணம் செய்யுங்க, ட்ராவல் பண்ணுங்கள், ஹைக் பண்ணுங்கள், கேம்பிங் பண்ணுங்கள். உங்களே வந்து மாற்றிக்கொள்கிறதுக்கு ஈஸியான வழியில் ஒன்று தான் இந்த இயற்கை. அது ஒரு வேறு லெவல் போதை. அதுக்கு எடிட் ஆகினத்தில் நானும் ஒருத்தர். வேறு லெவல் சுகம் அது. பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த இடத்துல இந்த குளக்காட்டில் வந்து நான் இப்போ நடந்து போயிட்டு கொண்டிருக்கிறேன். இந்த வியூவை வந்து ட்ரோன் ஷாட்டில் பார்ப்போமா எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, ட்ரோன் ஷாட் 1 2 3. கட்டில் வந்து அந்த தொங்கலை மாட்டி ஒரு குட்டி ஓக் ஒன்று போயிட்டு வந்துட்டேன். மார்னிங்கே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. அது வேறு லெவல் சுகம். காலையில் பல்லு விளக்க கொள்ளையும் இதே ரோட்டில் தான் போனேன். இப்போயும் டீயை குடிச்சுக்கொண்டு பிளேன் டீயை குடிச்சுக்கொண்டு அதே இதில் தான் போயிட்டு வந்தேன். உண்மையிலுமே மனசு ஆறுதலான ஒரு இடம் ஒன்று தான் இந்த இடம். வில்லேஜ் லைஃப், கிராம வாழ்க்கைன்னு சொல்லக்குள்ளே பல ஆரோக்கியமான விடயங்களும் எங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய விடயங்களாகவும் இருக்குது. பெரிய ஸ்ட்ரெஸ் ஒன்று இல்லாமல் போகுது. என்ன சொல்கிறாரு, அந்த ஒட்டோவாக வந்து கொண்டே இருக்குது. கட்டாயம் நீங்களும் உங்களோட வீட்டிலேயே இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். பயிற்சி செய்கிறதுக்காக இருக்கும், இந்த மாதிரி இயற்கையை ரசிக்கிறதாக இருக்கட்டும். நான் சொன்ன மாதிரி கடைபிடிச்சி பாருங்கள். ஒரு 1 month இல்லாட்டி ஒரு 3 weeks மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு என்னவாலும் ஒரு மாற்றம் ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னால் கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துலேருந்து போகிறதுக்குரிய டைம் வந்துருச்சு. பார்ப்போம் அடுத்த கட்டம் மட்டமாக என்னென்ன செய்கிறோன்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. நைட் வந்து நான் மேலே பெல்கனியிலேருந்து நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தோம். ரொம்ப வேறு லெவல், டொப் லெவலில் இருந்துச்சு. அதெல்லாம் அந்த அளவு அழகான முறையில். அது என்ன சொல்கிறது, அதெல்லாம் ஒரு போதையை ஒன்று தாங்க. ஓகே, அது அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு சுகம்னு சொல்லி. ஓகே, அடுத்த கட்டமாக என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, நான் வந்து இப்போ இந்த இடத்துலேருந்து அப்படியே போகிறோம். ரத்னபுரைக்கு வந்து 65 கிலோமீட்டர் இருக்குது. ரத்னபுரையிலேருந்து கலைவேலைக்கு வந்து 154 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இப்போ அதை ஃபுல்லாகவே நான் இங்கே போகணும். டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து 9:45 ஆகுது. இப்போ இந்த இடத்துலேருந்து அப்படியே போகிறோம். இங்கே தான் இருந்தோம். அவரும் வேலைக்கு போயிட்டார், அதுபோல் இவரும் வேலைக்கு போயிட்டார். அதனால் இப்போ நாங்கள் போகிறோம். இப்போ வந்து நாங்கள் இருக்கிற இடம் வந்து கொடக்காவலன்னு சொல்லக்கூடிய இடத்தால தான் போயிட்டு கொண்டிருக்கிறோம். பாருங்கள் எப்படி வெயில் அடிக்குதுன்னு சொல்லி. வேறு லெவல் சூடு இந்த இடங்கள். ஓகே, நாங்கள் வந்து இப்போ 20 கிலோமீட்டர் தூரம் மாதிரி வந்திருக்கிறோம். சரியான சூடு, வெயில் ஆகிக்குது. அதனால் ஒரு தோடங்கா ஜூஸ் ஒன்று குடிக்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஒரு அங்கிள்கிட்ட கடைக்கு பாருங்கள், கூல் கொடங்கு சொல்லணும், கூல் ஆகிக்குவோம் இது குடித்தா. அதனால் ட்ரை பண்ணுறதுக்கு வந்திருக்கிறோம். இதில் பாருங்கள், குளிக்கிறதுக்கு வேறு ஒரு மெஷின் மாதிரி செஞ்சு வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. ஓகே பாருங்கள், இந்த இடத்துல தோடங்காய் வந்து கழுவிட்டு அப்படியே வெட்டி
தானே போட்டுருவாங்க. ஆனால் இவளுக்கு வந்து இதுக்கு சிரட்டை வச்சு பார்த்தீங்கன்னா சிரட்டையை வச்சு தான் அப்படியே புளிகிறாங்க பாருங்கள். அடுத்த இடங்களில் வந்து அலுமினியத்தில் தான் வைக்கணும். ஆனால் இந்த இடத்துல சிரட்டையில் வச்சு தான் புளிகிறாரு. புளியக்குள்ள சாறு கீழால போட்டு அது ஒரு கோப்பைக்கு அப்படியே சேகரித்து தான் கூழ் தொடங்கு சொல்லக்கூடிய தொடங்கா ஜூஸ் அது எவ்வளோ சாறு வருதுன்னு சொல்லி நிகழ்த்து வீட்டில் இப்போ அந்த கூழ் தொடம்னு சொல்லக்கூடிய அந்த ஜூஸ் வந்து அந்த அக்சல் பண்ணி பண்ணிட்டாரு. ஒரு இஸ்டோ போட்டுக்கிறாரு. ஆனால் நாங்கள் வந்து இஸ்டோவெல்லாம் பாய்க்க மாட்டோம். இதை வச்சு குடிப்போம், குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நல்லா இது அந்த வந்த சூட்டுக்கு வேற லெவல் ஆகுது. என்னடா சூட்டுக்கும் இந்த ஜெக்கெட்டை போட்டிக்கிறேன்னு சொல்லி பார்ப்பீங்க. வந்து கையெல்லாம் சுட்டு பண்ணாமல் இதை தான் போட்டுக்கிறேன். இதை குடிச்சிட்டு 200 கிலோமீட்டர் இங்கேக்கு இருந்து என் வீட்டுக்கு போகணும். இங்கே பயணம் தொடங்கும்.